வணக்கம். இப்போ நான் ஸ்ரீ அம்மன் எலக்ட்ரிக்கல்ஸில் ஒரு டேபிள் ஃபேன் ரீவெண்டிங் பண்ணுறோம். ரீவெண்டிங் பழைய ஃபேனு காயில் பிரித்து காயில் சுற்றி வச்சுருக்கேன். இதான் காயில் சுற்றுற மிஷினு. இதான் ஆசை எடுத்து இப்போ காயில் சுற்றுறது. அந்த என்னென்ன தேவையோ அந்த ஆசை எடுத்துக்கணும். ஆசை எடுத்து 1 கேஜி 36. அந்த ஃபேன் ஓரியன்ட் ஃபேன், கம்பெனி ஃபேன். இப்படி சுற்றி எடுத்து அதில் இந்த காயில் சுற்றி வச்சு கொண்டு இந்த மாதிரி எடுத்து வெயிட்டு போட்டுட்டு அதில் காயில் இப்போ இறக்கியிருக்கோம். ஒரு காயில் இறக்கியிருக்கோம். இது மாதிரி மொத்தம் 8 காயில் வரணும். இந்த கோடு 8 காயில். 8 காயில் இப்போ ஒவ்வொரு காயிலாக நம்ம சுற்றின காயில் ஒரு காயில் இறக்கியிருக்கோம். மொத்த வெயிட் இது பழைய ஃபேன்லாம் கொஞ்சம் வெயிட் கூட இருக்கும். இது 400 கிராமு 500 கிராம் ஒரு ஃபேனுக்கு. இப்போ நம்ம எவ்வளோ வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா கிலோ ஒரு ஃபேனுக்கு எப்படி பார்த்தா 600 வாங்க முடியும். பழைய டேபிள் ஃபேன் 600 அந்த ரேஞ்சுக்கு வாங்கணும். அதை நம்ம கரெக்டாக ஒரு தடவை பண்ணாலும் கரெக்டாக கம்பி குவாலிட்டியாக போட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். குவாலிட்டியாக அப்படி சுற்றி இந்த வரிசையாக பார்த்தீங்கன்னா சுற்றி வச்சுருக்கோம். 8 காயில். ஒரு காயில் இறக்கிட்டேன். இந்த காயில் மிஷினில் ஒரு காயில் இருக்குது. மொத்தம் இதில் மொத்தம் 6 காயில் இருக்குது. மொத்தம் 8 காயில். ஒவ்வொரு காயிலும் வெயிட்டு போட்டுக்கிறேன். வெயிட்டு போட்டு அதை மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்து வச்சு இந்த ஒவ்வொரு காயில் இந்த பேப்பரெல்லாம் கரெக்டாக ஆக்கி வச்சுருக்கான்னு பார்க்கணும். இந்த பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கணும். இந்த இது ஒதுங்கக்கூடாது. ஒதுங்காமல் மேலே ஏறிடக்கூடாது. அதெல்லாம் பார்த்து கரெக்டாக வெயிட்டு போட்டு ஒவ்வொரு காயிலுமே தனிப்பட இருக்குன்னா இதில் கரெக்டாக வச்சு இறக்கிட்டோம். இதுதான் ஒவ்வொரு காயிலும் தனியாக வச்சு கேஜி இந்த காயிலோட கேஜி 36. ஒரு காயில் வெயிட்டு இருக்கும். அந்த வெயிட்டை போடுறோம். மொத்த வெயிட்டு 450 கிராம் பிடிக்கும். இந்த காயில் வெயிட்டு. சுற்று பார்த்திங்கன்னா 1100 சுற்று. இந்த சுற்றுறோம்ல ஒரு இதில் 1100 சுற்று இருக்கணும். 1100 ஒன்று, 1050 ஒன்று. ரன்னிங் காயில் 4 காயில், ஸ்டார்டிங் காயில் 4 காயில். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம சுற்றி இறக்குறது. இந்த மாதிரி ஒவ்வொரு காயிலும்